கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி 7ல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி 6ல் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான நன்மை உண்டு. அவருடன் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் ரெட்டிப்பு நன்மையை மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்த்தக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே தவற விடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்தில் வலம் வருகிறார். எனவே பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உங்களை தேடி வரப்போகிறது. லாபத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரயத்திற்குள் நுழைகிறார். ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் லாபத்தில் இருந்து நீட்சி நிவர்த்தி பெற்று விரயத்தில் நுழைந்தாலும் பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாகவும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். சுக்கிரன் 7ல் உச்சம் பெற்று அமைப்பில் வலம் வந்த சூழலில் அஷ்டமத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக இந்த மாதத்தின் இறுதியில் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த தருணத்துல சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் அஷ்டமத்தை வலுப்படுத்தினாலும் இந்த மாதத்தின் இறுதியில் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே மாதத்தின் துவக்கத்திலிருந்து சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவை படிப்படியாக குறைந்து இந்த மாதத்தின் இறுதியில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகரமாகவும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சூரியன் முற்பகுதியில் அலங்கரிக்கிறார். பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். ராசியின் உச்ச அதிபதியான புதனும் 9, 10 மற்றும் 11 ஆகிய 3 இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. சூரியன் மற்றும் புதன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய தருணம் அற்புதமாக புத ஆதித்ய யோகம் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான திட்டங்கள் கூட இந்த தருணத்தில் சிறப்பாக எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த ஜூன் மாதத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பெருவாரியான கிரகநிலைகள் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. சனி, ராகு, சூரியன், புதன் என இந்த கிரகநிலைகள் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்க போகின்றன. சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது, சுக்கிரன் மற்றும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சந்திரன். இந்த தருணங்களை தவிர மற்ற கிரகநிலைகளால் நடுநிலையான பலன்கள் உண்டு. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானமாகிய 6ல் சனி மற்றும் ராகுவின் இணைவு ஏற்பட்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அனுகூலமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே முன்னேற்றத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் எளிதில் கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடும். மிக பெரிய அளவில் தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் இருக்கக்கூடிய சிரமங்களை விலகி மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெருக்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பிரிந்த உறவுகளுக்கிடையே மீண்டும் ஒற்றுமையும் உறவும் பலப்படக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில்
சனி மற்றும் ராகுவின் இணைவால் சிறப்பான யோக பலன்கள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் தேடி வரும். சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உத்தியோக ரீதியாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில வேலை இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாக பெருவாரியான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வரும்போது குருவும் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடுமாற்றங்கள் சிக்கல்கள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கிடைப்பதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் முக்கூட்டு கிரகம் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். சிறு சிறு விருதுகளை இந்த சமயத்தில் நீங்கள் பெறுவதால் அவை உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை இந்த தருணத்தில் சாதுரியமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அனுகூலமாக அமையும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே தேடி வருகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவில்லாமல் கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு